வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ் தமிழ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வீடே கமகமன் மணக்கிற தக்காளி பருப்பு ரசம் செய்முறை பார்த்துடலாம். தாளிப்புக்கு தேவையான பொருளை உரல்ல இடித்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஒன்றும் பாதியமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரசத்துக்கு தேவையான நான் 2 தக்காளி பழத்தை பருப்பு கூடையே வேக போட்டு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் தனியாக வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழத்துக்கு 1 கப் அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா கரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கூட உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தாளிச்சிடலாம். பேன் சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் 1, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூட ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருந்த பூண்டு, சீரகம், மிளகை சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நாம் தக்காளி, பருப்பு தண்ணி, புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்த ரச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரசம் ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக மல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். வீடே கமகமன் மணக்கிற தக்காளி பருப்பு தண்ணி ரசம் ரெடி ஆயிருச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெஜ், நான்வெஜ் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.